ஜிம்முக்கு போனா எத்தன நாள்ல ப்ரோ ரிசல்ட் வரும்? அப்படின்னு நெறைய பேர் என்ட்ட கேட்கிறீங்க. இந்த வீடியோல சொல்றேன் வாங்க. இது 90 நாள்ல சிக்ஸ் பேக் வைக்கிறேன் சேலஞ்சுல டே 7. நான் 90 நாள்ல சிக்ஸ் பேக் வைக்கனா, இல்லையான்னு தெரிஞ்சுக்க என் பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுட்டு பாருங்க. அப்பதான் தெரியும். மார்னிங் வெயிட் 81.10 ஸ்டார்ட்டிங்ல அரௌண்ட் 84 இருந்தோம். இப்போ ஒரு 3 கிலோ இல்ல 2 கிலோ வந்து வாட்டர் வெயிட்டா இருக்கும். மீதி கொஞ்சம் ஃபேட் லூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் மீல் 3 ஹோல் எக்ஸ். இன்னைக்கு ஒரு வேளை இல்லாத காரணத்தினால சரி கொஞ்சம் தாடிய எடுத்து விடுவோம்னு சொல்லி அத ட்ரிம் பண்ணி சும்மா மூஞ்ச பார்த்துக்கிருந்தேன் எப்படி இருந்துச்சுன்னு நல்லா இருந்தா கமெண்ட்ல போட்டுருப்பாங்க. செகண்ட் மீல் வந்து ரைஸ் அண்ட் சிக்கன் இத சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃபிஷ் ஆயிலும் எடுத்துட்டு அப்புறம் ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்ல இன்னைக்கு பேக் அண்ட் ட்ரைசெப்ஸ் டே. ஜிம்முக்கு போனா எத்தன நாள்ல ரிசல்ட் தெரியும்னா, உங்களுக்கு விசிபிளா எப்ப தெரியும்னா 1 மந்த் கிட்டயே தெரிஞ்சிரும். ஆனா மத்தவங்க பார்த்து தெரியணும்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சும் வரணும். 3 மந்த்ஸ்னா ஒரு 90 டேஸ் கன்டினியூஸா வந்து நீங்க வந்து டயட் வந்து நீங்க புரோட்டீன் இன்டேக் டெய்லி கரெக்ட்டா எடுத்துட்டு, அப்புறம் கேலரீஸ்ல நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணாலும் பிரச்சனை இல்ல. என்ன சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்ல. நான் புரோட்டீன் மட்டும் கரெக்ட்டா எடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு 3 மந்த்ஸ்ல உங்களுக்கு விசிபிளா ரிசல்ட் தெரியும். அப்புறம் நீ ஜிம் முடிச்சுட்டு கிரேட்டின்லாம் குடிச்சிட்டு ஓட்மீல் சாப்பிட்டுட்டு குரான் ஒரு 6 பேஜ் ரீட் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னைக்கு டர்ஃப் போறோம். டர்ஃப் போயிட்டு வரும்போது லேட் ஆயிரும். அதனால ஃபர்ஸ்ட்டே ரீட் பண்ணிட்டேன். டர்ஃப் போனா அங்க போய் ஒரு அபார தோல்வி. எத்தனை கோல் வாங்கி தோத்தோம்னு எனக்கே தெரியல. தோத்துட்டு கவலையோட வந்து ஃபுட்பால் மேட்ச பார்த்தா அல் நசர் ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சாங்க. சந்தோஷமா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் நல்லா தான் போச்சு. கடைசியில ஒரு ஓன் கோல் போயிருச்சு. டிராவ் ஆயிருச்சு மேட்ச். அப்புறம் லாஸ்ட் மீல் சப்பாத்தி அப்புறம் சிக்கன் அதோட நாள முடிச்சாச்சு. நாளைக்கு சந்திப்போம்.